வணக்கம். இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல்ல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, அதோட எலக்ட்ரிக்கல் சிம்பிளை பத்தி பார்க்கலாம். ஏன்னா எலக்ட்ரிக்கல் சிம்பிள் தெரிஞ்சாதான் அதோட வயரிங் டயக்ராம் பத்தி நம்மளால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் அதோட மெட்டீரியல் நேம் என்ன, அதோட எலக்ட்ரிக்கல் சிம்பிள் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல மெயின் எம்சிசிபி பிரேக்கர் யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா 80 ஆம்பியர்ல எம்சிசிபி யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இது இண்டிகேஷன் அர்த்தம். எஃப்எம் அப்படின்னு வந்துச்சுன்னா இது இந்த இடத்துல 4 போல் எம்சிபி யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல 4 போல் எம்சிபி 4 போல்ல எம்சிபி 20 ஆம்பியர்ல யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். 01 எஃப்எம்னா டிராயிங்ல பேக் சைட்ல இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. 01 எஃப் எம்னா எம்சிபி 20 ஆம்பியர்ல 4 போல் எம்சிபி யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அடுத்து இது பாத்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ் ரிலே. 01 கேஎன்னா அண்டர் வோல்டேஜ் ரிலே, ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலேன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஃபேஸ் ஃபெயிலியர் ரிலே. இதுல பாத்தீங்கன்னா L1 L2 L3 பிளஸ் நியூட்ரல். இந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா L1 L2 L3. இந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா L1 L2 L3 மென்ஷன் பண்ணிருக்கோம். இது அண்டர் வோல்டேஜ் ரிலே. ஒரு பேனலுக்கு ஒரு பேஸ் ஃபெயிலியர் ரிலே போதுமானது. இந்த பேஸ் ஃபெயிலியர் ரிலே எதுக்குன்னா லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் இல்ல வோல்டேஜ் பிளக்சுவேஷன் ஆச்சுன்னா கண்ட்ரோல் பேனலையும் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். அடுத்து இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல எம்பிசிபி பிரேக்கர் யூஸ் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இந்த எம்பிசிபி பிரேக்கர் பாத்தீங்கன்னா ஓவர்லோடு அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ரெண்டுக்குமே யூஸ் ஆகுது. இந்த மாதிரி சிம்பிள் பாத்தீங்கன்னா தெர்மல் ஹீட்டுக்காக யூஸ் பண்றாங்க. தெர்மல் ஓவர்லோடு இல்லை, இது ஷார்ட் சர்க்யூட். அப்படின்னா இந்த இடத்துல எம்பிசிபி யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல எம்பிசிபி பிரேக்கர் யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். எம்பிசிபி பிரேக்கர் இதுதான். இது மோட்டருக்காக அதிகமாக யூஸ் பண்றாங்க. இது ஓவர்லோடு அண்ட் ஷார்ட் சர்க்யூட். பாத்தீங்கன்னா 3 இது. ஒன்னு ஆன், ட்ரிப், ஆஃப். இந்த எம்பிசிபி ஓவர்லோடு அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ரெண்டுக்கும் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த லைன்ல எம்பிசிபி யூஸ் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல கான்டாக்டர் யூஸ் பண்ணிருக்கான்னு அர்த்தம். L1 L2 L3 இது இன்புட், T1 T2 T3 அவுட்புட். சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள் லைன்ல வந்துச்சுன்னா அந்த இடத்துல கான்டாக்டர் யூஸ் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி 3 டாட் வந்துச்சுன்னா கனெக்டர் யூஸ் பண்ணிருக்கான்னு அர்த்தம். UVW கான்டாக்டரோட அவுட்புட் டைரக்டா கனெக்டருக்கு வரும். கனெக்டர்ல இருந்து அவுட்புட் டைரக்டா மோட்டருக்கு போகும். இந்த மாதிரி ரவுண்டா எம் போட்டு ஒரு சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல மோட்டர் யூஸ் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இது மோட்டரோட சிம்பிள். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்பிசிபி பிரேக்கர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் கான்டாக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து கனெக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து லோக்கல் ஐசோலேட்டர் ஒன்று. அதுக்கப்புறம் தான் மோட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பிரேக்கர். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இங்க ஃபியூஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபியூஸ் வித் கனெக்டர். அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல 2 போல் எம்சிபி பிரேக்கர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம்.
இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஃபியூஸ் கனெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து 2 போல் எம்சிபி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா 01 FAன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 01 FA சாரி 0110 கேம். இதில் பார்த்தீங்கன்னா 0110 FA வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பீஸ் 4 ஆம்பியர்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி 0220 FA 0220 FA வந்து கண்ட்ரோல் பீஸ், அதுவும் கண்ட்ரோல் பீஸ். நெக்ஸ்ட் வந்து 30 FA வந்து பார்த்தீங்கன்னா MCP 2 போல் MCP வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இந்த பியூஸ் கனெக்டர் இது வந்து 2 போல் MCP. இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ரிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். KQ1 இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா 11 12 14 இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ரிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். 11 வந்து காமனு, 12 வந்து NC, 14 வந்து நார்மல் ஓப்பன். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ரிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா 40KQ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ரிலே 24 வோல்ட் ஆக்சிலரி ரிலே 24 வோல்ட் TC. இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ரிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இதான் ரிலே. இதுல பாத்தீங்கன்னா 11 வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 11 வந்து பாத்தீங்கன்னா காமனு, 11 வந்து காமனு, 11 வந்து காமனு. அதே மாதிரி 12 வந்து பாத்தீங்கன்னா நார்மல் க்ளோஸ், 12 வந்து பாத்தீங்கன்னா நார்மல் க்ளோஸ். நம்பர் 14 பாத்தீங்கன்னா நார்மல் ஓப்பன். அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து சொலினாய்டு காயில் அல்லது ஏதாவது வந்து ஒரு வால்வு வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் A1 and A2 40 km வந்துச்சுன்னா கான்டாக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். கான்டாக்டரோட காயில் பார்த்தீங்கன்னா A1 and A2 40 km வந்துச்சுன்னா என்னென்னு அர்த்தம். 40 km என்னன்னு பார்க்கலாம். 40 km பார்த்தீங்கன்னா 25 dB கான்டாக்டர் வித் ஆக்சிலரி கான்டாக்டர். ஆக்சிலரின்னு பார்த்தீங்கன்னா 1 NO plus 1 NC. ஆக்சிலரி கான்டாக்ட் 1 NO plus 1 NC. இதில் வந்து பார்த்தீங்கன்னா A1 and A2 காயில், இது NC நார்மல் க்ளோஸ் நார்மல் ஓப்பன். அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஆப்டிலைட் டைமர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா ஆப்டிலைட் டைமர். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஆப்டிலைட் டைமர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது அந்த ஆப்டிலைட் டைமர். இது இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இது வந்து கான்டாக்டர் அல்லது ரிலே எது வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்பன்னா நீங்க இந்த கோடை பார்த்தா மட்டுமே தெரியும். வந்து டிராயிங்ல பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த கோடு ரிலேயா கான்டாக்டரா. இது வந்து ரிலேயாகவும் இருக்கலாம் கான்டாக்டராகவும் இருக்கலாம். இந்த A1 and A2 இந்த A1 and A2 வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கான்டாக்டர்லேயும் A1 A2 இருக்கு, ரிலேயிலும் A1 and A2 இருக்கு. அதனால நம்மளுக்கு அந்த கோடை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ரிலேயா இல்லை கான்டாக்டரான்னு ஃபர்ஸ்ட் பார்த்த பிறகுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதோட காயில பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து டிராயிங்ல வந்து இந்த கோடை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். KFTனா என்னன்னு, இது ரிலேயா இல்லை
கான்டாக்டரான்னு பார்க்கணும். இந்த கோடை ஃபர்ஸ்ட் பார்த்த பிறகுதான் கான்டாக்டரா இல்லை ரிலேயான்னு தெரியும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து எமர்ஜென்சி புஷ் பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இதான் எமர்ஜென்சி புஷ் பட்டன். இது வந்து நார்மல் க்ளோஸ்ல இருக்கும். ஏதாச்சும் மோட்டர் ஆஃப் பண்ணா லைட்டா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மோட்டர் ஆஃப் ஆயிரும். லைட்டா அப்படியே ரிலீஸ் பண்ணீங்கன்னா ரிலீஸ் ஆகும். இதான் எமர்ஜென்சி புஷ் பட்டன். சிம்பிள் வந்துச்சுன்னா FM2 இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து MPCP பிரேக்கரோட நார்மல் ஓபன் வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். FM2 53 54 இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து MPCP பிரேக்கரோட நார்மல் ஓபன் யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இதான் MPCP பிரேக்கர். அப்படின்னா இது வந்து ஆக்சிலரி போர்ட், இது வந்து ஆட் அண்ட் பிளாக். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஓப்பனு, இதில் வந்து நார்மல் ஓப்பனு நார்மல் க்ளோஸ் ரெண்டு இருக்கும். இதில் வந்து நார்மல் ஓப்பன் வந்து இந்த டிராயிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் சுவிட்சு. வாட்டர் லெவல் சுவிட்சு அதே மாதிரி இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூஸ் கனெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இது வந்து ஃபியூஸ் கனெக்டர் 50 மில்லி ஆம்பியர்ல ஃபியூஸ் கனெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஃபியூஸ் கனெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா 97 98 இந்த இடத்துல வந்து ஓவர்லோடு யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். தெர்மல் ஓவர்லோடு 97 98 நார்மல் ஓப்பன் ஓவர்லோடு ரிலே. இதில் பார்த்தீங்கன்னா 97 98 95 96 95 96 வந்து நார்மல் க்ளோஸ், 97 98 வந்து நார்மல் ஓப்பனு. அப்பனா இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா 97 98 யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஓப்பனை வந்து இந்த இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50 km. 50 kmன்னு பார்த்தீங்கன்னா 50 kmனா என்ன அப்படின்னா இது வந்து கான்டாக்டர். எனக்கு தெரியறதுனால சொல்கிறேன். இது வந்து கான்டாக்டர். ஆனால் நீங்கள் வந்து டிராயிங்கில் பார்க்கணும் 50 kmனா என்னன்னு பார்க்கணும். சப்போஸ் ரிலேயாகவும் இருக்கலாம். 50 kmனா இது வந்து கான்டாக்டர். கான்டாக்டரோட நார்மல் ஓப்பனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்டாக்டரோட நார்மல் ஓப்பன் NO வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிராயிங்கில். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து MPCP பிரேக்கரோட நார்மல் க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல் பார்த்தது வந்து NO, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. MPCP பிரேக்கரோட நார்மல் க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பவர் வயரிங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து தெர்மல் ஓவர்லோடு ரிலே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து தெர்மல் ஓவர்லோடு ரிலே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இதுதான் இந்த தெர்மல் ஓவர்லோடு ரிலே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சைடு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் பாயிண்ட் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஓப்பன் நார்மல் க்ளோஸ் இருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து தெர்மல் ஓவர்லோடு ரிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து MPCP பிரேக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கான்டாக்டர்ல இருந்து லூப் ஆகி டைரக்டா ஓவர்லோடு ரிலே 1 2 3 4 5 ரிலேக்கு வந்து வருது. இது மாதிரி 5 ரிலே வந்து லூப் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் சிம்பிள் தெரிஞ்சா மட்டுமே தான் டிராயிங்கை பார்க்க முடியும்.